மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உட்பட 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த கூட்டம் நடைபெறுவதாக கூறினார். நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் குறைந்தால் எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் வலிமை குறையும் என்றார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் 6 முதல் 10 நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்க நேரிடும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை வெற்றிகரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது எனவும், இதற்கு ஏதுவாக மத்திய அரசு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.